ஒன்றே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். கின்னஸ் சாதனை மாநாட்டிற்கு தேவையான வழிவகைகளை, தேவையான அறிவுரைகளை வழங்கி வகுத்து தந்து கொண்டிருக்கும் செம்மொழி அறிஞர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள இருக்கும் புரஞானி பேராசிரியர் முனைவர் கு. மோகன்தாஸ் அவர்களுக்கு வணக்கம். இணைப்பில் இணைந்துள்ள திருக்குறள் சான்றோர்களுக்கும் இணைப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் உலக சாதனையாளர் சிவலட்சுமி ரமேஷ்குமார் அவர்களுக்கும் வலைவழி பயன்பாட்டிற்கு வழிவகை செய்து கொண்டு வரும் துபாய் வாழ் முனைவர் சாதனையாளர் ஸ்ரீரோகிணி அவர்களுக்கும் வணக்கம். இணைப்பில் இணைந்து கொண்டுள்ள சான்றோர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்வு மாநில இந்திய ஒன்றிய அரசுகளின் நினைவுக்கு கொண்டு செல்லும் வகையில் திருக்குறள் உலக நூல் என்பதை ஐக்கிய நாடுகள் மாமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்னும் நோக்கில் இந்த ஆய்வு கின்னஸ் சாதனை மாநாடு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தலைப்பு திருவள்ளுவரின் பண்பாட்டியல் சிந்தனைகள். பண்பாடு ஒரு பொருள் விளக்கம். மக்கள் ஒவ்வொருவரும் தன்னளவில் நன்னெறிகளை வளர்த்து கொண்டு அவற்றை சமுதாய மக்களிடம் வெளிப்படுத்தும் முறையே பண்பாடு எனப்படுகிறது. உலக சமுதாய மக்கள் ஒவ்வொருவரும் எளிமையாகவும் மகிழ்வாகவும் எல்லாரும் மனநிறைவு கொள்ளும் வகையிலும் வாழ தயார்படுத்தி வைப்பதும் பண்பாடு என்பதில் அடங்கும். பண்புடைமை என்பது எல்லார் இயல்புகளும் அறிந்து ஒத்து ஒழுகுதல், அதாவது பெருமை சான்றாண்மைகளில் தாம் வழுவாது நிற்பதுடன் எல்லார் இயல்புகளும் அறிந்து ஒழுகுதல். எதனையும் தாழ்வென்று கருதுதல் சுட்டுதல் பண்பாடாகாது. கருடனின் கூறிய பார்வை மனிதனுக்கு இல்லை, நாயின் மோப்ப ஆற்றல் மனிதனுக்கு இல்லை. மக்கட்பண்பு என்பது வலியை சென்று உதவுவது. அறிவுள்ளவர் என்பதற்காகவே ஒருவர் மதிக்கப்பட மாட்டார். அவர் மக்கட்குரிய பொதுமை பண்பு உள்ளவராதல் வேண்டும். அடுத்து இறைமையில் அளவிலான பண்பாடு பற்றி முனைவர் கு. மோகனதாஸ் அவர்களின் ஆய்வு கருத்து. இறைமையல். இறைவன் வடிவம் உடையது என்றோ வடிவம் அற்றது என்றோ கூறாமல் இறைவன் அடியை மட்டும் காட்டி அந்த இறைவனுக்கு எண்குண பெயர்களை சூட்டி பொய்தீர் ஒழுக்க நெறி என ஒரு புதிய நெறி புகட்டி ஒன்றே இறைவன் என்னும் உணர்வினை ஊட்டி சமய ஒருமைப்பாட்டுக்கு தக்க ஒளியினை ஏற்றி உலக அமைதிக்கு தம்மாலான நம்பிக்கையை ஊட்டியவர் தான் திருவள்ளுவர். இது குறஞானி அவர்களின் கருத்து. உருவமற்ற இறைவனை மேலும் உருவமற்ற இறைவனை அவன் பண்பு நலன்களை மனத்தால் நினைத்து வாயால் புகழ்ந்து அப்பண்பு நலன்களை வணங்கி அப்பண்புகளாகவே உயர வேண்டும், அதுவே உயர்நிலை இறைநிலை. இந்த குறளில் முதல் அதிகாரத்தின் முதல் குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் என்பது மொழியியல் சார் அறிவியல் உண்மை. ஆதிபகவன் என்பது உயிரின தோற்றத்திற்கு முதற் காரணமாக மூல காரணமாக விளங்கும் உயிரி பற்றியது. இது உயிரியல் சார் அறிவியல் உண்மை. இந்த தலைப்பில் இறைமையியல் சார் தலைப்பில் பண்பின் வகைகளாக வகையை மறுக்கும் பண்பு 871, பகைவனை நட்பாக்கும் பண்பு 874, எளிமை பண்பு 991, நற்குடி பிறப்பு 992, நற்செயலாற்றும் பண்பு 994, உலகை இயக்கும் பண்பு 996, வலியை சென்று உதவும் பண்பு 997, பழக பழக இனிமை தரும் பண்பு 783. இதில் இந்த முதல் குறளில் முதற்று என்பன கணக்கியல் சார் அறிவியல் கூறுகள். உலகு என்பது
சுற்றுவது, உண்மையானது என்னும் கருத்துக்களை உள்ளடக்கிய சொல். அறிவியல் என்பது இயங்குயியல், இயற்பியல், உயிரியல், ஒளியியல், கணிதவியல், தாவரவியல், நிலையியல், நீரியல், பறவையியல், பொறியியல், மருத்துவவியல், வளியியல், வானியல், விலங்கியல், வேதியியல் என பல்வேறு கூறுபாடுகளை கொண்ட அறிவு தொகுதி. இது வாழும் பள்ளுவம் மாத இதழ் ஏப்ரல் 2010 வெளிவந்துள்ளது. இதைத்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றார். ஆதிபகவன் முதற்றே என்பது மனித குலம் ஒன்றே என்பதை காட்ட முதற்குரலே எழுத்தெல்லாம் என கல்வியில் தொடங்குகிறது. உலகு என்ற சொல் மக்களை, உயிர்களை தொடர்புபடுத்தி சொல்ல பகவன், பகலவன், சூரியன் மூலம் பின் பூமி குளிர்ந்து பாறையானது. மண், நீர் முதல் 10 குரட்பாக்களிலும் மனித முயற்சிக்குத்தான் முதலிடம் தந்துள்ளார். இந்த குறளின் அணுக்கவரியாக கொள்ள வேண்டியது, எழுத்துகள் அகரத்தை முதலாக உடையன. உலகம் முதற்கூறு ஆனவனை முதலாக உடையது. இறைமை நிலை, அதாவது இறைவன் ஒன்றே என்பதை நிலைநிறுத்த வேண்டி பகவன், வாளறிவன், மலர்மை செய்கிறான், வேண்டுதல் வேண்டாமையிலான், தனக்குமை இல்லாதான், அறவாழியந்தனன், எண்குணத்தான் என ஆண் விகுதியிலேயே தந்துள்ளார். இது திருவள்ளுவர் படைத்த இறைமை என்னும் நூலில் பதிவாகியுள்ளது. கடவுள் உலகத்தையோ உயிர்களையோ படைக்கவில்லை. உயிரின தொடர்ச்சியின் முதல் உயிராக கடவுள் அமைகின்றது. இக்கருத்துப்படவே திருவள்ளுவர் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றார். எழுத்துக்களில் அகரம் ஒன்றாதல் போல் ஆதிபகவன் ஒன்றுதான். அதனை முதலாக கொண்டு மனித இனம் ஒன்றாதல் வேண்டும், உயிரினங்கள் ஒன்றாதல் வேண்டும், மனிதன் என்னும் உணர்வு மட்டுமே மேலோங்க வேண்டும், சாதி, மத, இன, மொழி, நாட்டு உணர்வுகள் மேலோங்குதல் கூடாது என்னும் நோக்கில் ஆதிபகவன் முதற்றே உலகு என ஒருவனை அல்லது ஒன்றை முன்வைத்து உறவை உருவாக்கம் செய்ய முயன்றுள்ளார். வாழும் பள்ளுவம் இதழ் 2016 டிசம்பர் மாதம் இதழ். இதையே தொல்காப்பியமும் உலகம் என்பதற்கு நிலம், தீ, நீர், வழி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என பதிவு செய்துள்ளது. அடுத்து 2வது குறளில் 9வது குறளில் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கார் தலை என்கிறார். கோள் என்பது கொள்கை, கொள்ளுதல் என இரு பொருள்கள் கொள்கின்றது. இலவே என்பது பன்மை. கொள்ளுதல் இல்லா பொறி, புலன் உணர்வுகள் இல்லா பொறி, கண் இரக்க உணர்வு வேண்டும், வாய் நல்லனவற்றை பேச வேண்டும். என் குணம் என்பது ஆதிபகவன் உறவு பண்பு, வாளறிவன் அறிவு பண்பு, மலர்மிசை ஏகினான் மென்மை பண்பு, வேண்டுதல் வேண்டாமையிலான் சமன்மை பண்பு, ஐந்தவித்தான் புலனடக்க பண்பு, தனக்குமை இல்லாதான் ஈடு இணையலா பண்பு, அறவாழி அந்தணன் அற அருட்பண்பு. இந்த குறளுக்கு அணுக்கவரியாக எண்வகை பண்பினை வணங்காத தலை, உணர்வுகளை கொள்ளுதலும் கோட்பாடும் இல்லாத ஐம்பொறிகளைப் போல் பயன் அற்றதாகும். அது திருவள்ளுவர் படைத்த இறைமை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் திருவள்ளுவர் தாள் என உருவம் செய்தது. தாள் உழைப்பின் சின்னம். திருவள்ளுவர் கடவுளை நம்புகிறார். ஆனால் வள்ளுவர் காட்டும் கடவுளுக்கு கோபுரங்கள் இல்லை, கோட்டைகள் இல்லை, கணக்கும் இல்லை, வழக்கும் இல்லை, பேரறிவு, தூய்மையான அறிவு, குணங்களின் திருவுரு, இன்பத்தின் அன்பின் திருவுரு, அறத்தின் அடையாளம் எங்கனும் நீக்கமர நிறைந்திருப்பது. அடுத்து பிறவி பெருங்குட நீந்துவர் நீந்தார் இறைவனடி சொன்னார் சேராதார் இன்னும் குறள் 10. இதில் நீந்துவர் என்பது பயன் பெறுவது, அதாவது இறைமை பண்பை அடைய முயற்சியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளல்.
வாழ்வியல் நடைமுறைகளை மேற்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுதல். அணுக்கவரியாக தலைமையான பண்புகளை உடையவனின் நெறியில் செல்பவர் பிறவியாகிய பெருங்கடலில் நீந்தும் முயற்சியர் ஆவர். செல்லாதவர் நீந்தும் முயற்சியர் ஆகார். அணுக்கவரியாக இறைமையின் பண்புகளை பின்பற்றுபவர் பிறவியாகிய பெருங்கடலில் நீந்தும் முயற்சியர் ஆகார். நீந்தார் என்பது பிறவியில் பயன்பெறும் முயற்சிகளை தொடங்கார் என்னும் பொருள் தருகிறது. திருவள்ளுவரும் கன்ஃபூசியஸும் ஒரே கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இறைமைகள் சார்பிலும் ஒரு கருத்து. திருவள்ளுவர் கடவுளை பண்புருவாக படைக்கிறாரே என்று அவனை செயலுருவாக படைக்கவில்லை. அதனால் படைத்தல், இயக்கல், காத்தல், அழித்தல் போன்ற தொழில்களை தொடர்பு படுத்தவும் இல்லை. இதைத்தான் இறந்தும் உயிர் வாழ்தல் ஏன்றி வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றான் என்றும், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அருதி என்ற குரட்பாக்கள் கடவுளை சுட்டும் பெயர்கள் அல்ல, அவை ஆட்சியாளரை சுட்டுகின்றன. அடுத்து மூன்றாவது தலைப்பாக தனி மனித அளவிலான பண்பாடு. உலக அமைதிக்கும், உலக உறவுக்கும், உலக மேம்பாட்டுக்கும், மனித நேயத்துக்கும் தேவையான பண்புகளை தனி மனிதன் வழி உருவாக்குகிறார். அதாவது தனி மனிதனை நல்லாற்றுப்படுத்த தீமை செய்பவர்க்கும் எதிர்வினை ஆற்றாதே என்றும், அறிவுமெல்லாம் தலை என்ப தீய செல்வார்க்கும் செய்யாவிடல் என்றும், அடுத்தவரின் துன்பத்தை தமக்கு ஏற்பட்ட துன்பமாக கருது என்பதை அறிவினான் ஆகுவது உண்டோ அது அறிவுடையரின் பண்பாடு என்றும், பகிர்ந்துண்டு வாழும் நெறியை காக்கை கரவா கரைந்துண்ணும் என்பதையும் தனி மனிதனுக்கு உரிமையாக காட்டி அவனை நல்லாற்றுப்படுத்துகின்றார். 874 பகைவனையும் நட்பாக்கிக்குள் அது பண்புடைமை என்றும், 215 ஊரும் நீர் நிறைந்தற்றே என்னும் குரலில் பிறர்க்கு உன்னுடைய செல்வத்தை பயனாக்கு அது உலக ஆவாம் என்னும் பொருளை சுட்டுகிறார், கருத்தை சுட்டுகிறார். இந்த உலக ஆவாம் என்பதற்கு 2 பொருள்கள். ஒன்று உலக மக்களை விரும்புதல், 2வது உலக மக்களால் விரும்பப்படுதல். உலக உறவுக்கு ஒரு காட்டாக 214 ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் என்னும் பண்பாட்டினை வளர்த்தல். 987 இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்னும் குரலை பதிவு செய்துள்ளார். இவையெல்லாம் தனி மனித அளவிலான பண்பாட்டு கருத்துகள். அடுத்து குடும்ப அளவிலான பண்பாடு. 45 அறநெறி நின்று வாழும் இல்லறம், அன்பும் மரணம் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது என்கிறார். 62 குறள் 62 பழிவராத மக்களாக உருவாக்குதல், எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடைய மக்கட்பெரு. அடுத்து துறவியல் அளவிலான பண்பாடு. துறவியருக்கு உரிய பண்புகளாக ஐந்தவித்தான் ஆற்றல் என்பதை குறள் 25 ஒழுக்கத்து நீத்தார் என்பதை குறள் 921 குணமென்னும் குன்றேறி நின்றார் என்பதை குறள் 22 பதிவு செய்துள்ளார். தன்னுயிர் தானற பெற்றான் என்பதை 268 தலைப்பட்டார் தீர திறந்தார் என்பதை 348 நிலையஞ்சி நீத்தார் என்பதை 325 நோயின்மை வேண்டுபவர் என்பதை 320 பற்றினை பற்றி விடாதவர் பிறப்பெருக்கல் உற்றார் என்பதை 345 மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார் என்பதை 244 மாசு அற்றார் யாதனின் நீங்கியான் என்பதை 341 யான் எனது என செருக்கறுப்பார் என்பதை 346 விளைவதுவும் விட்டேம் என்பார் என்பதை 1036 பதிவு செய்துள்ளார். அடுத்து அரசியல் அளவிலான பண்பாடு. அதாவது பகைவர் முன் தூது சென்று மாற்று ஆட்சியாளர் ஏற்கும் வகையில் நம் நாட்டின் நிலைப்பாட்டினை தெளிவாக எடுத்து கூற வல்லவன் சிறந்த கல்வியும் உயர்ந்த ஆற்றலும் கொண்டவர்.
தூது செல்ல தகுதி படைத்த பண்பாளர் ஆவார் என்னும் தெளிவினை 683 நூலாருள் நூல்வல்லனாவுதல் வேளாருள் வென்றி வினைவுரைப்பான் பண்பு என்னும் குரல் வழி உணர்த்துகிறார். நல்லெண்ணமும் தக்க துணையும் மன உறுதியும் கொண்ட தூதுவராக செல்லும் பண்புடையவர் என்னும் நுட்பத்தை 688 தூய்மை துணைமை துணிவுடைமை வாய்மை வழிவிரைப்பான் பண்ணும் பண்பு என்னும் குரல் வழி உணர்த்துகிறார். திருக்குறள் உயர்ந்த பண்பாடுடைய குரல். இதுல ஒரு புதிய ஆய்வு முடிவாக நான் தனியாக எழுத இருக்கின்றேன். அதாவது, வேற்று நாட்டு மன்னன் நாட்டை கைப்பற்ற நடக்கும் போர் ஒன்று. இந்த போரில் உள்நாட்டு வீரன், அதாவது படைத்தலைவன் ஒருவன் குறிப்பிடுவதாக குறள் 771 படைச்செருக்கு அதிகாரத்தில் போர் புரியும் இடத்திலேயும் பண்பாடு மிளிர்கிறது என்பதை தெளிவுபடுத்த ஒரு குறள். அதாவது, என் ஐ முன் நெல்லமின் தெவ்வீர் பலர் என் ஐ முன்னின்று கல்நின்றவர். ஐ என்றால் தலைவன், ஆட்சி தலைவன். என் தலைவன் முன்னின்று போரிட்டவர்கள் நடுகல்லாகி போனார்கள். வேற்று நாட்டு படை வீரன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கூறும் இரக்க உணர்வோடு கூறிய அறிவுரை. இக்கருத்தைத்தான் குறள் 874 இதற்கு இணையான குறள் பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடையாளன் என்று பதிவு செய்கிறார். இது உயர்ந்த பண்பாடுடைய திருக்குறள் என்பதாக நான் இதை கொள்கிறேன். இதற்கான தனியான ஒரு புதிய ஆய்வு முடிவு தனியே கொண்டு வர உள்ளேன். அடுத்து, பொருளியல் அளவிலான பண்பாடு. உலக மக்கள் தம் வாழ்நாளில் அடக்க பண்பு கொண்டு வாழ்ந்தால் அடக்கம் எல்லாவித ஆக்கங்களையும் தரும் என்னும் தெளிவினை காக்க பொருளா அடக்கத்தை என்னும் குறள் 122 பதிவு செய்துள்ளார். ஒருவர் உழைத்து ஈட்டிய பொருளெல்லாம் பிறர்க்கு உதவுவதற்காகவே என்னும் பண்பாட்டினை குறள் 212 தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு என அறிய முடிகிறது. ஏழையரின் கொடிய பசியை போக்குவதே பொருளை சேமித்து வைப்பதற்கு இணையானது என்னும் கருத்தினை 226 அற்றார் அழிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்னும் குறள் வழி உணர்த்துகிறார். ஊக்கம் கொள்வதே வாழ்க்கையில் ஒருவருக்கு நிலையான பொருளுடைமைக்கு இணையாகும் என்பதை உள்ளம் 592 உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என்னும் குறள் வழி உணர்த்துகிறார். சமுதாய மதிப்பை பெறுவதற்கு தேவை பொருள். அந்த பொருளுக்கு இணை வேறில்லை என்பதை பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்னும் குறள் 751 தெளிவுபடுத்துகிறார். எவ்வகை பொருளையும் நன்னெறி நின்று ஈட்டுவதே பண்பாடு. அப்பொருள்தான் அறநெறியுடன் இணைந்த மகிழ்வை பெற்றுத்தரும் என்பதை 760 குறளில் ஒன்பொருள் காழ்ப்பு இயற்றியார்க்கு என்பொருள் ஏன இரண்டும் ஒருங்கு என்னும் குறள் வழி தெளிவுபடுத்துகிறார். அடுத்து, மேலாண்மையியல் அளவிலான பண்பாடு. ஒரு செயலாக்கத்திற்கு தேவையான மேலாண்மை தேவைகள் பற்றி 12 அதிகாரங்களில் நுட்பங்கள் திருக்குறளில் பதிவாகியுள்ளன. அதிகாரங்கள் 47, 48, 49, 50, 51, 52, 60, 62, 63, 66, 67, 68. மேலாண்மை என்பதில் ஆண்மை என்பது ஒன்றினை ஆளும் தன்மை பற்றி குறிப்பிடுவது. ஆளும் தன்மையை ஒப்புரவாண்மை, குடியாண்மை, சான்றாண்மை, இல்லாண்மை, வினையாண்மை, ஊராண்மை, காரறிவாண்மை, மடியாண்மை, புல்லறிவாண்மை, வேளாண்மை, தாளாண்மை என பகுத்துள்ளார் ஐயன் திருவள்ளுவர். இவ்வாண்மை நிலைகளின் செயற்பாடுகளை மேற்குறிப்பிட்ட 12 அதிகார தலைப்புகளின் குறள்களில் இருந்து தொகுக்கலாம். இவ்வாண்மைகளை நிதி மேலாண்மை, வணிகையியல் மேலாண்மை, தொழில் மேலாண்மை, கல்வி மேலாண்மை என பல வகைகளில் காணும் நிலையில் திருக்குறளை நுட்பங்களை உணரலாம். வணிகையியல் வேளாண்மையில் 675 பொருள் கருவி காலம் வினை இடனுடைந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் என்பதில் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் என்பதற்கு
தன்னிடம் உள்ள பொருள் பிறரிடம் உள்ள பொருள் என்றும், கருவி என்பதற்கு தரம், திறம், வாழ்நாள் என்னும் பொருளையும், காலம் என்பதற்கு பருவ காலங்கள், வினை என்றும், வினை என்பதற்கு உழைப்பு, பயன், விளைவு என்றும், கடன் என்பதற்கு வாணிக மைய பகுதிகள் எனவும், இவை எல்லா வணிக செயல்பாடுகளுக்கும் நிதி மேலாண்மைகளுக்கும் பொருந்தும் என்பதை அறியலாம். வாணிகம் தொடர்பான பிற குறள்கள் தெரிந்து செயல் வகை அதிகாரத்தில் 9 60 மன்னிக்கவும் வலியறிதல் அதிகாரத்தில் 9 60 அறிந்து அதன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது 472 மற்றும் அளவறிந்து வாழ்தல் 479 429 முதல் உள்ள எல்லா குறள்களும். அடுத்து 667 முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை என்னும் குறள், 508 தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை, 509 தேரற்க யாரையும், 510 தேரான் தெளிவும், 550 நாடரும் நாடக மன்னன், 515 அறிந்தாற்றி செய்கிறார் கல்லார் என்று குறள்கள் பதிவாகின்றன. நிதி மேலாண்மையில் வலியறிதல் அதிகாரம் முழுதும், குறிப்பாக 477 ஆற்றின் அளவறிந்தியக, 480 உழவரை தூக்காத ஒப்பெருமாண்மை, 479 ஆகார அளவிட்டு தாயினும் கேடில்லை போன்ற அதிகாரங்கள் குறள்கள் இடம்பெறுகின்றன. அடுத்து தொழிலியல் அளவிலான பண்பாடு. ஐயன் திருவள்ளுவர் 8 குறள்களில் தொழில் என்னும் சொல்லினை எடுத்தாண்டுள்ளார். தொழில் என்னும் சொல்லுக்கு பொருளீட்டும் நோக்கிலானது என்னும் கருத்து குறள் 972 மட்டுமே பதிவு செய்துள்ளார். அதாவது பிறப்புக்கும் எல்லாவிற்கும். மற்ற குறள்களில் 549 582 இந்த 2 குறள்களிலும் அந்த பொருள் என்னும் சொல்லுக்கு ஆட்சியாளர் கடமை என்னும் பொருளில் பதிவு செய்துள்ளார். 394 உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்பது நட்பியல் பண்பாடு என்னும் பொருளில் பதிவாகியுள்ளது. 4வது 5வது அறிவுடையன் தொழில் அதாவது 4வது 5வது அறிவுடையன் தொழில் அஞ்ச வேண்டுவதற்கு அஞ்சுதல், அது தொழில் என்கிறார். 648 விரைந்த தொழில் கேட்கும் ஞானம், சொல்வன்மையின் வெளிப்பாடு, உலக மக்களை நல்லாற்றுப்படுத்தும் தொழிலாகிறது. அடுத்து 833 நாணாமை நாடின்மை, இவை அறிவியலின் நிலைப்பாடுகள், பேதை தொழில் என்கிறார். அடுத்து 1852 காமம் என ஒன்றோ என்று காமம் தலைவியின் நெஞ்சத்தை ஆட்டி படைக்கும் தொழிலை செய்வதாக குறிப்பிடுகிறார். அடுத்து சட்டையியல் அளவிலான பண்பாடு. எல்லா நாடுகளிலும் சட்டங்கள் என்பவை செய்த குற்ற செயல்களுக்கு தண்டனை வழங்கும் விதிமுறைகளை கொண்டவையே. ஆனால் இலக்கிய அளவில் சட்டங்கள் என்பவை உலக மக்கள் எங்கும் தவறுகள் செய்யாதிருக்க வழிகாட்டும் அல்லது நல்லாற்றுப்படுத்தும் தன்மையின. அந்த வகையில் திருக்குறளின் 3 பால்களிலும் இடம்பெறும் குறள்கள் அனைத்தும் மக்களை நல்லாற்றுப்படுத்துவனவே. குறிப்பாக விழுமியங்களின் வழி தொடர்களின் வழி விழுமிய தொடர்களின் வழி மக்களை நல்லாற்றுப்படுத்தும் பாங்கினை தெரிந்து கொள்ள முடிகிறது. மக்களை நன்னெறிப்படுத்தும் தொடர்கள் பண்பாடு தொடர்பானவை. அன்பும் அறனும் இல்வாழ்க்கையில் பண்பும் பயணமாகிறது. பண்பின் தலைப்பிரியா சொல் நயனின்றி நன்றி பயக்கும் 47. பொறுத்தாற்றும் பண்பே கலை 574. பண்புடையாளர் தொடர்பு நவில்தொறும் நூல்நயம் போரும் 783. பகை நட்பா கொண்டொடுகும் பண்புடையாளர் 874. என்பதத்தால் எய்தல் என்பது பண்புடைமை என்னும் வழக்கு 992. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் 994. நயனோடு நன்றி புரிதல் 995. நகையுள்ளும் இன்னா நிகழ்ச்சி 579. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் பொறுத்தாற்றும் பண்பே தலை. இவை போன்ற விழுமிய தொடர்கள் அனைத்தும் திருவள்ளுவர் நமக்கு அளித்துள்ள சட்ட இலக்கியங்கள் அளவிலான பண்பாடுகள் ஆகின்றன. அடுத்து நட்பியல் அளவிலான பண்பாடு. நட்பு என்பது பாலியல் உணர்வோ தொடர்போ இல்லாதது.
793 குணனும் குடிமையும். குடிமை என்பது பண்புள்ள குடியை குறிக்கிறது. 794 குடிப்பிறந்து என்பது நற்குடியில் பிறந்து என் பொருள். 782 நிறைநீர நீரவர் கேண்மை. நீரவர் என்பது நற்பண்புடைய அறிஞரை குறிக்கிறது. 800 மருவிக மாசற்றார் கேண்மை. என்ன தூய்மை உடையவனை நட்பாக்கிக் கொள் என்கிறார். இது 801 பழமை எனப்படுவது யாதெனின் உரிமையின் பெருமையை தெளிவுபடுத்துகிறது இந்த பொருள். அது நட்பியலின் பண்பு. 809 கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை. உரிமை அறாத பழைய நட்பு. 810 விழையப்படுவ, அதாவது மாற்று கருத்து உடையவர்களாலும் விரும்பப்படுவர் என்பது 810 பதிவாகியுள்ளது. 998 நண்பாற்றராகி நயமில செய்வார்க்கும், அதாவது தீங்கு செய்பவர்களுக்கும் பண்பாட்டோடு நடந்து கொண்டு என்கிறார். அடுத்து எண்ண அளவிலான பண்பாடு. எண்ணத்தில் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் தூதரைப்பான் பண்பு. 881 பண்புடைமை 2 பொருள் கொள்ள இடம் இருக்கிறது இந்த குறளில். அதாவது நாட்டை ஆள்பவரை விரும்பும் பண்பு. 2 நாடு ஆள்பவரால் விரும்பப்படும் பண்பு என்பது இந்த குறளில் உள்ளடக்கமாகிறது. 992 அன்புடைமை ஆன்ற குடிப்பெறுத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. திருக்குறளில் இவை பண்புடைமை என்னும் சிறப்புக்கு அடிப்படை அகம், உள்ளம், நெஞ்சம், மனம் ஆகிய சொற்களின் வழி எண்ண அளவிலான குறள்கள். அடுத்து சொல் அளவிலான பண்பாடு. சொல் என்பது எல்லாரிடத்திலும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்றும் என்னும் சிறப்பை எளிதாக அடையலாம் என்பதை 991 என்பதத்தால் எய்தல் எளிது என்ப என்னும் குறள் வழி உணர்த்துகிறார். அடுத்து 994 நேர்மையோடு சமுதாய கடமையையும் விரும்பி செய்கின்ற சமுதாய பயன் உடையாரின் பண்பை எல்லோரும் பாராட்டுவர் என்பதை 494 நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்னும் குறள் வழி உணர்த்துகிறார். அடுத்து செயல் அளவிலான பண்பாடு. சொல் வகைப்பாடு. நகையுள்ளும் இன்னா நிகழ்ச்சி. பண்பாளர்கள் பகைவரிடத்தும் பண்பாகவே பேசுவர். பண்பாட்டு வீழ்ச்சிக்கான காரணங்கள் சில. 1 பண்பில்லார் தீநட்பு. 811 பருகுவார் போரினும் பண்பில்லார் கேண்மை. மன மாறுபாட்டு உணர்வு. 851 இகல் என்ப எல்லாம் இருக்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்குள்ளுவை. பழிக்கு அஞ்சாதவன், பயன் தருவன செய்யாதவர், பண்பில்லாதவன் இவைகளை வழிநோக்கான் வாய்ப்பின செய்யான். 865. அடுத்து ஓடி சென்று உதவாத பண்பு. அதாவது ஐயன் திருவள்ளுவர் மரம் பயன் மரம் என்றும் மருந்தாகி தப்பா மரம் என்றும் குறிப்பிடுகிறார். ஆனால் ஒரே ஒரு குறளில் மாத்திரம் அறம் போலும் கூர்மை ஏறேனும் மரம் போல மக்கள் பண்பு இல்லாதவர் என்பதை மரத்தை இழிவாக சொல்கிறார். அதாவது இந்த குறள் வழி மரம் என்று ஓடி சென்று உதவாத பண்பு இல்லாதது, அதனால் அந்த குறளை அந்த மரம் என்பதை இழிவாக குறிப்பிடுகிறார். அடுத்து 998 நண்பாற்றலாராகி நயமில செல்வார்க்கும் பண்பாற்றாளர்கள் என்றும் பண்பின்மையால் பண்பிலான் பெற்ற செல்வம் நலம் களம் தீமையால் கெட்டிவிடும் என்பதையும் குறள் 1000வது குறளில் பதிவு செய்துள்ளார். இவை பண்பாட்டு வீழ்ச்சிக்கான காரணங்கள். அடுத்து பண்பாட்டு மேம்பாட்டிற்கான வழிமுறைகள். 783 பழக பழக பண்புடையவர் நட்பு இன்பம் தரும் நவில் தரும் நூல் நிலம் போலும். 874 பகைவனையும் நட்பாக கொண்டு வாழ்கின்ற பண்புடையவரால் மனிதனையும் வளரும். 874 பகை நட்பாக கொண்டிருக்கும் பண்புடையார். பகை என்னும் பண்பினை விளையாட்டு கூட விரும்பக்கூடாது. இவையெல்லாம் பண்பாடு மேம்பாட்டிற்கான வழிமுறைகள். 996 பண்புடையவர்களால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்றோ மண்ணுக்குள் புதைந்து மறைந்திருக்கும். நிறைவாக பண்புடைமையின் உள்ளடக்க பொருள்களாக அன்பு மரண உடைத்தாயின் இல்வாழ்க்கை. 992 அன்புடைமை என்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டு பண்புடைமை. 681
அன்புடைமை ஆன்ற குறிப்பிடத்தல் இவரின் தூதரைப்பான் பண்பு என்றும் 579 ஒரு தாற்று பண்பினாற்றுள்ளுள் இரக்க பண்பு வேண்டும் என்பதையும் 991 என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மற்றும் பண்புடைமை என்னும் வழக்கு எளிமை பண்பு தேவை என்பதையும் 994 நயனோடு அதாவது விருப்பத்துடன் சமுதாய கடமையாற்றும் பண்பு என்பதை 994 பதிவு செய்துள்ளார். இப்பண்புகள் உலக உறவுக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் மனித நேயத்துக்கும் அடிப்படைகளாக அமைந்து உலக அமைதிக்கு வழிகாட்டுவனமாக அமைகின்றன என்ற கருத்தோடு இந்த ஆய்வினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.